ஞாயிறா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் இருமை போல் அமைந்த சொற்களுக்கும் இருமையான சொற்களுக்கும் உரிய வேற்றுமை உறுப்புகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். இருமை சொற்களாக இருந்தால் அது ரெண்டே விஷயந்தான், முஸ்லிமானி முஸ்லிமைனி, அலிஃப் நூனு ஏ நூன், இந்த ரெண்டு வகை தான் அதுக்கு மாற்றம் வரும், அதுக்கு மேலே வராதுன்ட்டோம். இந்த இருமைக்கு உள்ளதோடு சேர்த்து இருமை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு 4 சொல் இருக்குது. அந்த 4ல் ஒன்று ரெண்டுங்கிற நம்பரை குறிக்கக்கூடிய சொல்லு. இசுனானி இசுனத்தானி, ஆணுக்கு இசுனானி பெண்ணுக்கு இசுனத்தானி. இந்த சொல்லை பொறுத்த வரைக்கும் இது ஒருமை தான் இது. ஆனால் 2 பேரை குறிக்கிற காரணத்தினாலையும் அலிஃப் நூன் வர்ற காரணத்தினாலையும் இது இருமை மாதிரி கணக்கில் வைத்து கொண்டு இசுனானி இசுனைனி என்று சொல்கிறாங்கன்னு பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ 4ல் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால் கிலா கீழ்த்தா. இந்த கிலா கீழ்த்தாண்ட இந்த சொல்லை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தனி அர்த்தம் கிடையாது, தனியாக சொல்லவும் கூடாது. இந்த கிலாண்டாலேயே 2ஓட சேர்த்து தான் சொல்ல முடியும். வழங்குதா? தெய்து அமர் வந்தார்கள் கிலான்ற எனக்கு அப்படி சொல்ல முடியாது. கிலாண்டாலேய கிலா ஹுமா, ஹுமான்னு ஒன்று சேர்த்து ஆகணும் அதில். அல்லது ஹுமா சேர்க்கலைன்னு சொன்னால் இருமையான ஒரு சொல்லையாவது சேர்க்கணும். நான் படித்தேன், கித்தாபை படித்தேன், அதாவது புகாரி முஸ்லிமை படித்தேன். அப்படியே 2ஐயும் மாட படிச்சிங்க, ஆமாம் கிலல் கித்தாபைனி, இந்த கிலாவுக்கு அப்புறம் 2 கித்தாபுன்னு போடணும். கிலா ஹுமா, அந்த 2ஐயும் படித்தேன்னு சொல்லலாம். அந்த ஹுமாவுக்கு பதிலாக சொல்லாமல் அந்த ஒரு பெயர் சொல்லாக சொல்வதாக இருந்தால் இருமையும் சொல்லணும். கிலா ஹுமா, அந்த புகாரி முஸ்லிமை படித்தேன், கிலா ஹுமா 2ஐயும் படித்தேன். அல்லது அந்த ஹுமான்னு சொல்லாமல் கிலல் கித்தாபைனி, அந்த 2 கித்தாபையும் தான் படித்தேன், 1 படித்து 2 படித்தேன்னு நான் சொல்லலை. புகாரி முஸ்லிமை படித்தேன், அப்போ என்ன சொன்னேன், கிலல் கித்தாபைனி, அந்த 2 கித்தாபையுமே படித்தேன். இப்படி இந்த கிலா என்பது ஒன்று ஹுமாவோட சேர்ந்து வரும், கிலாவும் கில்தாவும், அல்லது இருமையான சொல்லோடு சேர்ந்து வரும். இது அல்லாமல் இதை யூஸ் பண்ண முடியாது. கிலா என்பது கிலா சைதின் ஒருமையில் வராது, கிலல் முஸ்லிமுன பன்மையில் வராது, சும்மா கிலாண்டு வராது. இந்த கிலாண்டு வர்றதா இருந்தால் கிலா ஹுமா தான். அப்போ முதல் 2 பேரை பேசியிருக்கணும். கிலா ஹுமான்னு எப்போ சொல்லுவோம், அவ்விருவருமே அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் இருவரை பற்றி பேச்சு நடந்தால் தான் சொல்லுவோம். அப்போ இருவரை பற்றி பேசும் பொழுது கிலாஹுமா என்று சொல்லுவோம். அல்லது இந்த லமீரை போடாமல் ஹுமாவை போடாமல் கிலர் ரஜுலைனி கிலல் கிதாபைனி அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், அப்படி இந்த 2 வகையாக பயன்படுத்துவோம். இப்படி 2ஆக பயன்படுத்தும் போது இந்த கிலா என்பது இந்த ஹுமாவில் சேருதுன்னு வைங்க. ஹுமாவில் சேரும்போது கிலா ஹுமான்னு வருதுல, கிலா ஹுமா கில்தா ஹுமா. இந்த சொல்லுக்கு என்ன வரும்னு கேட்டால் மாற்றம் வரும், ஒரு 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 சேஞ்ச் வரும், ஒரு வேற்றுமை வரும். எப்படி வரும் என்று கேட்டால் கிலாஹுமா என்பது கிளைஹிமாண்டு வரும். கிலாஹுமாண்டு அது ஒரு ரஃபு செய்யும் போது உள்ளது. அதுக்கு பதில் என்ன செய்வாங்கன்னா கிலாஹுமா கிளைஹிமா, கிலாஹுமா இது ரஃபு செய்யும் போது, கிளைஹிமா 2க்கு அர்த்தம் அதுதான். அதை ரஃபு செஞ்சு சொல்லும் பொழுது கிலாஹுமா, அதையே நசப் செய்யும் போது கிளைஹுமா. இது இருமை மாதிரி தானே வருது. இருமையில் கிலான்னு அலிஃப் வச்சு சொல்கிறோம். இந்த நசப்பு செய்யும்போது முஸ்லிமை, அந்த நூனு சேர்த்தா போயிடும். இலாபத்து செய்யும் பொழுது அந்த நூனம் போயிடும். அதனால கிளைனிங்கிறது தான் கிலானிங்கிறது தான் கிலாண்டு வந்திருக்குது, கிளைனிங்கிறது தான் கிளைண்டு வந்திருக்குது. அது சேர்த்தே வர்றதுனால நூனும் இல்லாமல் இருக்குது. அதனால அந்த இலாபு சட்டத்தை சொல்லும்போது அது உங்களுக்கு வந்துடும். இதை முடிச்சுட்டு இலாபத்துக்கு போகும்ல, அப்போ இந்த நூனு எப்போ போகும் எப்போ வருங்கிறது அப்போ பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் விளங்கிக்கிறேன்னு கேட்டால் இந்த கிலா என்பதும் கில்தா என்பதும் இருமையான சொற்களுக்கு எப்படி 2 வேற்றுமை வருமோ அந்த மாதிரி வரும். ஒன்று கிலாஹுமா, இன்னொன்று கிளைஹிமா, அல்லது கில்தாகுமா கில்தைஹிமா. இதுதான் இந்த கிலா கில்தாவுடைய சட்டம். இது இப்படி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த கிலா கில்தா என்பதை இருமையான சொல்லில் சேர்த்தோன்னு வைங்க, லமீரில் சேர்க்காம
கிலா ஹுமான்னு சேர்க்காம கிளர் ரஜுலைனி, கில்தல் இம்ராத்தைனி இப்படின்னு சொல்லி அந்த இருமையான கிளல் முஸ்லிமைனி அப்படின்னு இருமையோட சேர்த்துன்னு வைங்க. அப்படி சேர்த்தா இந்த கிலா கில்தாங்கிறது வந்து வேற்றுமையே வராது. எல்லா நேரத்திலையும் ரஃபு செய்யும் போது கிளர் ரஜுலைனி, நசபு செய்யும் போது கிளர் ரஜுலைனி, ஜர்ரு செய்யும் பொழுது கிளர் ரஜுலைனி. அதாவது 3 வேற்றுமையுமே ஒன்று தான். அது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அந்த பாருங்களேன், கிளர் ரஜுலைனி, இந்த உதாரணம் 2க்கு காட்டிக்கிறேன் பாருங்க. அதாவது கிளர் ரஜுலைனி இது ரஃபு உள்ளது, கிளர் ரஜுலைனி அது நசபு, அதே தான் மாறலை. கிளர் ரஜுலைனி ஜர்ரு, முதல் வேற்றுமை நேரத்திலையும் கிளர் ரஜுலைனி தான், 2ஆம் வேற்றுமை நேரத்திலையும் கிளர் ரஜுலைனி தான், 3ஆம் வேற்றுமை நேரத்திலையும் கிளர் ரஜுலைனி தான். இது ஆம்பளையாக இருந்தாலும் கிளான்னு போட்டாங்க. ஜன்னத்துங்கிறது சொர்க்கம், பெண்பால். அப்போ கில்தா போடணுதுக்கு, ஜன்னத்துங்கிற பெண்பாலாக இருக்கிறதுனால கில்தல் ஜன்னத்தைனி இருமையும் போடணும். கில்தல் ஜன்னத்தைனி இந்த சொல்லே குரானில் வருதுல்ல, கில்தல் ஜன்னத்தைனி ஆத்தத்துக்குலகாண்டு வரும். அந்த விரு சொர்க்கங்களுமே அவ்விரு தோட்டங்களுமே அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வரும். அப்போ கில்தல் ஜன்னத்தைனிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வருது. கில்தல் ஜன்னத்தைனி தான் ரஃபு, கில்தல் ஜன்னத்தைனி தான் நசபு, கில்தல் ஜன்னத்தை தான் ஜர்ரு. அப்போ இந்த கிலா கில்தா என்பது வந்து இதனுடைய வேற்றுமை எப்படி வரும் என்று கேட்டால், ஹுமாவோடு சேரும்போது மட்டும் கிலா கிளை, கில்தா கில்தை, ஹுமா அப்படி வந்துக்கிறோம். ஹுமாவில் சேராமல் வேற ஏதாவது இருமையில் ஆலிமைனி முஸ்லிமைனி லாலிமைன்னு எதுலையாச்சும் கிளர் ரஜுலைன்னு சேர்க்கிற மாதிரி சேர்த்திங்கன்னு வைங்க. அப்படி வந்தால் இந்த கிலாவில் சேஞ்சு வர வேற்றுமையே கிடையாது. இல்லைன்னா இல்லை, வேற்றுமை கிடையாது. கிலாவை பற்றி என்ன செய்ய கண்டுக்கிற தேவையில்லை. இப்போ குரானில் கூட இந்த கிலாவை எல்லாம் பயன்படுத்துகிறேன். எப்படி உன்னிடத்தில் தாய் தந்தையர்கள் அகதுஹுமா அவ் கிலாஹுமா, ஒருவரோ இருவருமோ உன்னிடத்தில் இருந்தால், முதிய வயசில் உன்னுடைய பெற்றோர்களில் ஒரு ஆள் உன்னிடத்தில் இருப்பார்களேயானால், அவ் கிலாஹுமா அவ் இருவருமே இருப்பார்களேயானால் அவங்கள நல்லபடியாக நடத்துன்னு சொல்லும் பொழுது என்ன செய்யுது, கிலாஹுமான்னு நல்லா சொல்கிறாங்க. அதான் அந்த அந்த கிலா தான் இது. அப்போ இந்த கிலாஹுமாங்கிற வார்த்தை, கிலாங்கிற வார்த்தை வந்து அதனுடைய சட்டத்தை நீங்கள் எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டால், கிலா தனித்து பயன்படுத்தப்படாது. கிலாவுக்கு தனித்து அர்த்தம் கிடையாது. இந்த கிலா என்பது ஒன்று இருமையான ஹுமாவோட, ஹுமாவில் தான் கிடையாது, குமாவுலையும் சேரும். கிலா குமா, நீங்கள் 2 பேருமே கிலா ஹுமான்னு சொல்கிற மாதிரி, குமாண்டு ஒரு லமீர் இருக்குல்ல, நீங்கள்ங்கிறது நீங்கள் இருவர், ஹுமான்னா அவர்கள் இருவர், நீங்கள் இருவருக்கு என்ன செய்வோம், குமான்னு சொல்லுவோம். இப்போ உங்களை 2 பேர் உங்களை அடிச்சு விட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அடிக்கிறமாங்க, நீங்கள் 2 பேரும் தாண்டா அடிச்சிங்கன்னு சொல்லும்போது கிலா குமா, நீங்கள் 2 பேருமா தான் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் கிலா குமா, கிலா ஹுமா கிலா குமா. அந்த மாதிரி வந்தால் கிலா ஹுமா அதில் கிளை ஹுமாண்டு வந்துடும். அப்போ கிலா குமாண்டு வந்தால் கிளை குமா. அந்த மாதிரி என்ன செய்யும், லமீரில் ஹுமா குமாவில் சேரும். அது கிலா என்கிற சொல் இதில் சேரும், ஹுமா என்கிற படற்கை லமீரில் சேரும், அல்லது குமா என்கிற முன்னிலை இருமை லமீரில் சேரும். அப்படி சேர்ந்தா என்ன செய்யும், கிலா என்பது ரஃபு செய்யும் போது கிலா என்று இருக்கும், கிலா ஹுமான் இருக்கும், கிலா குமான் இருக்கும். நசபு ஜர்ரு செய்யும் போது கிளை குமா அப்படின்னு இருக்கும். சரியா, கிளை ஹிமாண்டு அப்படி வந்துடும். இந்த லமீர் இல்லாமல் வேற இருமையான எந்த சுருளையும் சேர்க்கலாம். அப்படி சேர்த்தால் கிலா என்பதற்கு எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது, மாற்றங்கள் வராது. இது எல்லாமே இருமை குறித்த ஒரு சட்டத்தில் வந்துடுது. இருமை தான் இது. சரியா, அப்போ வந்து இருமை சட்டத்தில் எது அடங்குது, இசுனானி இசுனத்தானி என்பதும் அடங்குறது. அதே மாதிரி வந்து கிலா கில்தாவும் அடங்குகிறது. இந்த 4 சொற்கள், இந்த 4 சொற்களும் இருமை மாதிரி என்ன செய்யும், யூஸ் பண்ணப்படுகிறது. அடுத்தது வந்து இருமைக்கு அடுத்து பன்மை. பன்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆண்பால் பன்மை பெண்பால் பன்மை இருக்குல்ல, இருமையிலையும் ஆண்பால் இருமை பெண்பால் இருமை இருக்குது. அதில் வந்து மாற்றம் வராது. முஸ்லிமானி முஸ்லிமத்தானி முஸ்லிமைனி முஸ்லிமத்தைனி, அந்த இருமையுடைய வேற்றுமையில் வந்து
பெண்பாலாக இருந்தாலும் ஆண்பாலாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் மாறிக்கணும். பன்மையை பொறுத்த வரைக்கும் அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆண்பாலுடைய பன்மை அது ஒரு மாதிரியாக வரும், பெண்பாலுடைய பன்மை அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு மாதிரி வரும். எப்படி வரும்? நீங்கள் இந்த ஆலிமுங்கிறத இஸ்முல் ஃபாயில சர்வ் செஞ்சு பாருங்கள். ஆலிமுன், ஆலிமானி, ஆலிமூன, இது பன்மை, ஆண்பால் பன்மை. ஆலிமத்துன், ஆலிமத்தானி, ஆலிமாத்துன், அது மூணு, இது மாத்துன். சம்மந்தம் ஏதாவது இருக்கா? ஆலிமுன், ஆலிமானி, ஆலிமூன, அது ஒரு டைப்பாக இருக்குது. ஆலிமத்துன், ஆலிமத்தானி, ஆலிமாத்துன், இது ஒரு டைப்பாக இருக்குது. அதனால இதனுடைய வேற்றுமை தனியாக படிக்கணும், அதனுடைய வேற்றுமை தனியாக படிக்கணும். ஆலிமானி ஆலிமத்தானிக்கு வந்து தனியாக படிக்க வேண்டியது 6 எடுத்துக்கிறீங்களேன். 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபாயிலுன், அதுக்கு என்ன வகையில் வரும்? முதல்ல படித்தோம்ல அந்த வகை, ஃபாயிலுன், ஃபாயிலன், ஃபாயிலின். அப்புறம் ஃபாயிலானி, அது ஃபாயிலைனி. ஃபாயிலத்துன் பெண்பால், ஃபாயிலத்துன், ஃபாயிலத்தன், ஃபாயிலத்தின். ஃபாயிலத்தானி, ஃபாயிலத்தைனி, இந்த 4க்கு பிரச்சனை இல்லை. ஃபாயிலுன், ஃபாயிலானி, ஃபாயிலத்துன், ஃபாயிலத்தானி, இந்த 4க்கு வந்து ஒருமைக்கு படித்த வேற்றுமையை கொடுத்துருவோம், இருமைக்கு இருமையை கொடுத்துருவோம். பன்மை மிச்சமாக இருக்கிறது. பன்மை என்ன? அதாவது ஃபாயிலூன, ஃபாயிலாத்துன், முஸ்லிமூன, முஸ்லிமாத்துன், முஸ்தக்ரிமூன, முஸ்தக்ரிமாத்துன், முஅல்லிமூன, முஅல்லிமாத்துன். இதே மாதிரி அல்லம உள்ளது முஅல்லிமுன், முஅல்லிமுன், முஅல்லிமானி, முஅல்லிமூன, முஅல்லிமத்துன், முஅல்லிமத்தானி, முஅல்லிமாத்துன், இப்படி வருது. அதனால இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் ஒன்று ஒன்றா இப்போ எடுத்துக்கிறோம். முதல்ல ஆண்பால் பன்மை எடுத்துக்கிறோம். முஸ்லிமாத்துன், ஆலிமாத்துன் ரெண்டாவது எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம்? முஸ்லிமூன, ஆலிமூன, சாலிஹூன, முசத்திகூன, பல்லிகூன என்று வரக்கூடிய ஆண்பால் பன்மையாக இருந்தால் அந்த சொற்களுக்கு வந்து எப்படி வரும்னு கேட்டால் அதுக்கு வந்து இப்படி தான் வரும். அதை பெருசாக காட்டுறவங்க ஆலிமூன, ஆலிமீன, அவ்வளோதான். ஆலிமூன என்பதற்கு எப்படி வரும்? ஆலிமூன என்பது ரஃபு, ஆலிமீனங்கிறது நெசபு. அது ஆலிமைனின்னு வரும். அதை கண்ணுக்கு 2 ஒரே மாதிரியாக இருக்கும். அதாவது இந்த ஜேர் ஜபர் போடுறதுனால உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. ஜேர் ஜபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலிமைனிங்கிறது இப்படி தான் இருக்கும், ஆலிமீனும் இப்படி தான் இருக்கும். இருமையும் இப்படித்தான் இருக்கும், பன்மை இப்படி தான் இருக்கும். ஜேர் ஜபர் போட்டால் தான் நமக்கு எந்த வித்தியாசம் தெரியுது. ஆலிமைனி, மைனியில் மீமுக்கு ஃபத்தஹு, ஆலிமீனவில் மீமுக்கு கசரு. ஆனால் ஆலிமூனவுக்கு இப்படி தான் வரும், ஆலிமைனின்னு வராது. ஆனால் நமக்கு ஜேர் ஜபர் போடாட்டாலும் இந்த வார்த்தையில் வாக்கியத்தில் ஒரு புக்கில் இருக்கும் பொழுது இது ஆலிமைன் இந்த இடத்துல இல்லை, இது ஆலிமானி தான் நம்ம விளங்கிக்கிறோம். ஆலிமீனன் தான் வாசிக்கணும்னு விளங்கிக்கிறலாம், பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. ஜேர் ஜபர் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும்? விளங்கிக்கிற முடியும். எப்போ ஒரு வாக்கியத்தில் சென்டென்ஸில் வரும்போது இப்போ உள்ளது என்னென்னு கேட்டால் நம்ம ஜேர் ஜபர் போட்டே விளங்கிடுவோம். அதாவது ஆலிமூனங்கிறது பல ஆலிம்கள், ஆலிமீன பல ஆலிம்கள், அதுவும் ஆலிமீன பல ஆலிம்கள். இப்போ ஆலிமூனங்கிறது வந்து ஒரு ஆலிமூனங்கிறது ஆலிமீன ஒரே சேஞ்சு தான், 2 வேற்றுமை தான். ஆலிமூன, ஆலிமீன. ஆலிமூன் என்றால் அறிஞர்கள், பல ஆண்கள் அறிஞர்கள். ஆலிமீன் என்றாலும் பல ஆண் அறிஞர்கள். அதே மாதிரி முஸ்லிமூனன்று வருது. இதனுடைய வேற்றுமை என்ன? முஸ்லிமீன், அவ்வளோதான். சில இடங்களில் முஸ்லிமூனன்று வரும், சில இடங்களில் முஸ்லிமீனன்று வரும். 3வது கிடையாது, 2 தான். அதே மாதிரி முனாஃபிக்குங்கிறோம், முனாஃபிக்கூன, நிறைய முனாஃபிக்குகள், முனாஃபிக்கீன. முனாஃபிக்கூனன்னா முனாஃபிக்கீன. அப்போ நசபு செஞ்சாலும் முனாஃபிக்கீன, ஜர்ரு செஞ்சாலும் முனாஃபிக்கீன. அப்போ இது என்னது? ஆண்பால் பன்மைக்கு உரிய ஒரு சட்டம் இது. ஆண்பால் பன்மையில் ஒன்று விளங்கிக்கிறணும். ஆண்பால் பன்மையிலேயே 2 வகையான பன்மை இருக்குது. இப்போ நம்ம படிச்சுக்கிற பன்மை என்னன்னு கேட்டால் சீரான பன்மைன்னு இதுக்கு பேர். ஆண்பாலில் வந்து சீரான பன்மைன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு சொல்லு ஆலிமுன்னுக்கு ஆலிமூனன்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த சொல்லுக்கு இதே மாதிரி பன்மை எடுத்துருவீங்க. ஆலிமுக்கு தெரிஞ்சுன்னா முஸ்லிமூனு சொல்லிட முடியும் உங்களுக்கு. ஆலிமூன வாவுன்னு சேர்த்துருக்குறோம், முஸ்லிமூன வாவுன்னு சேர்த்துருக்குறோம். அப்போ இந்த சீராக அந்த ஒருமையுடைய அந்த வடிவம் சிதையாமல் பன்மை உண்டாகுது. முஸ்லிமுன் ஒருமை தானே, அதுக்கு பன்மை முஸ்லிமூன. அந்த முஸ்லிமுன் என்பதில் எந்த ஒரு அந்த வரிசை அமைப்பில் எந்த ஒரு மாற்றமும் வரல.
ஒரு வாவுன்னு கடைசியில் தான் போய் சேருது, நடுவில் எதுவும் சேரல. இப்படி அந்த ஒருமையுடைய வடிவம் மாறாமல் வரும் என்று சொன்னால் இதை சீரான ஜம்மு, ஜம்மு சாலிம். இந்த ஜம்முக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஜம்மு சாலிம், சாலிமான ஜம்மு என்று என்ன செய்வாங்க, இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. சாலிமான ஜம்முன்னா ஒரு சீராக ஒரு ஒழுங்கு முறைப்படி வரக்கூடிய ஜம்மு பன்மை அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, ஜம்மு சாலிமுண்டு. அந்த ஜம்மு சாலிமுடைய சொல்லுன்னா இப்போ பெருசாக காட்டுறோம் பார்த்துக்கு. இதுதான் ஜம்மு சாலிமுங்கிற சொல்லுக்கு ஸ்பெல்லிங்கு, சரியா? அது ஜம்மு சாலிம். சாலிமான ஜம்முனா என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ ஆலிமுன் ஒருமை தானே, ஆலிமுனுக்கு பன்மை என்ன? ஆலிமூன. இந்த ஆலிமுடைய வடிவம் ஏதாவது மாறினுச்சா? ஃபர்ஸ்ட் ஐன் இருக்குது, ரெண்டாவது அலிஃப் இருக்குது, மூணாவது லாம் இருக்குது, நாலாவது மீம் இருக்குது. ஒருமையில் பன்மையில் அதே வருஷப்படி தான் இருக்குது. என்ன மாறி இருக்கு? வாவுன்னு சேர்ந்துருக்குது. முஸ்லீம் மூணுங்கிறீங்க, முதல்ல மீமு, அப்புறம் சீனு, அப்புறம் லாமு, அப்புறம் மீமு. ஒருமையில் முஸ்லீம் மூணாவில் அதே மாதிரி தான் இருக்குது, கடைசியில் வாவுன்னு வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி உள்ள இந்த ஒருமையுடைய அமைப்பு கெட்டு போகாமல் அது சீராக வர்றதுனால இந்த ஜம்முக்கு பேர் என்னது? அல் ஜம்மு சாலிம். இந்த சாலிமான பன்மை, சாலிம்னா ஒரு சீராக ஒரு ஒழுங்கில் உட்பட்ட ஒரு பன்மைன்னு அர்த்தம். அப்போ இந்த பன்மையை நீங்கள் எந்த சொல்லுக்கு நீங்களாக உருவாக்கிடலாம். இப்போ அல்லமோ அல்லிமுன், அதுக்கு அல்லிமுக்கு என்ன பன்மைன்னு கேட்டால் அல்லிமுன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அல்லிமுனுக்கு முசத்திக்குன் பன்மை சொல்லு, முசத்திக்கூன இப்படி சொல்லிட்டு போயிடுவோம். சில பன்மை இருக்குது, பெயர் சொல்லேருந்து வராத சில வினை சொல்லேருந்து வராத பெயர் சொற்கள் இருக்கிறது. அதுக்கு பன்மை ஏற்குமாறாக வரும். இப்போ உதாரணமாக ரெஜுலுன், ரெஜுலுன்னா என்ன? ஆம்புல. அதுக்கு பன்மை ரெஜுலுன்னு சொல்ல மாட்டாங்க, ரிஜாலுன்னு பாங்க. ரஜுலுன் ரஜுலுன்னு தானே வரணும், ஆகணும்னு போட்டால். ரஜுலுக்கெல்லாம் அப்படி வராது. எதுக்கு தான் வரேன்? அது வினை சொல்லேருந்து உண்டாயிருக்கணும். ஆலிமு, முஸ்லிமு, அல்லிமு அப்படி உண்டான சொல்லா இருந்தால் தான் இந்த வாவுன்னு பேச்சு. அப்படி உண்டாகாமல் எவ்வளோ சொல் இருக்குத. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா யார் இஷ்டத்துக்கு ஜம்மு பன்மையை சொல்லுவாங்க. உதாரணம் ரஜிலுக்கு ரஜுலுன்னா ஆம்பளை தானே, அதுக்கு ரிஜாலும்பாங்க. ரிஜிலுன்னா காலு, அதுவும் ரஜிம் தாம் தான். கால்களுங்கிறதுக்கு அரிஜுலும்பாங்க, ரிஜுலுன்னாங்க மாட்டாங்க. ரஜுலுன் ரிஜாலுன் ஆண்கள், ரிஜுலுன் அர்ஜுலுன் கால்கள். ரிஜுலுன்னா காலு, அர்ஜுலுன் அஃபுலுன்னு வருது. அப்போ என்ன முறையில் வருது? ஒரு முறையிலையும் வரல, அது பாட்டு கண்ணா பின்னாண்டு வருது. அப்போ என்னென்ன வகைக்கு என்ன வருது? மஸ்தர் மாதிரி மேட்ரு தான் இது. இந்த ஜம்மு சீர்கெட்ட ஜம்முன்னு சொல்கிறது. அது பிறகு நம்ம படிப்போம். நம்ம சீரான ஜம்மு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். சீரான ஜம்முன்னா வாவு நூன் வைத்து வரக்கூடிய ஜம்மு. சீரான ஜம்முனா என்ன அர்த்தம்? எந்த சொல்ல இந்த வாவையும் நூனையும் கடைசியில் போட்டு ஜம்மாக்குறாங்களோ அந்த மாதிரி சொல்லுக்கு பேர் என்னன்னு கேட்டால் சாலிம் ஜம்மு. சாலிம் ஜம்முக்கு என்ன வேற்றுமை என்று சொன்னால் எப்படி சொல்லணும்? ஆலி மூன ஆலி மீன, இதுதான் அதுக்கு அதனுடைய வேற்றுமை. என்ன செய்யும்? இப்படி தான் வரும். முஸ்லிம் மூன முஸ்லிம் மீன, முனாஃபி கூன முனாஃபி கீன, கூன கீன, மூன மீன. இருமையில் மானி மைனி. இருமையாக இருந்தால் ஆலி மானி ஆலி மைனி, பன்மையாக இருந்தால் ஆலி மூன ஆலி மீன. அப்போ மூண மீனன்று வந்தால் பன்மையுடைய வேற்றுமை, மானி மைனின்று வந்தால் இருமையுடைய வேற்றுமை. எந்த பன்மை இது? வாவுனூன் கொண்ட ஆண்பால் பன்மை. வாவுனூனை கடைசியாக கொண்டிருக்கக்கூடிய ஆண்பால் பன்மைக்கு உரிய ஒரு ரூல் இது. அதே நேரத்தில் இவ்வளோதான் முஸ்லிம் உணவு முடிஞ்சா. அடுத்து பெண்பாலுடைய பன்மை இதே மாதிரி இருக்குது. பெண்பால்னா என்ன இருக்குது? அந்த சீரான பெண்பால் பன்மை. அதில் என்ன செய்வாங்க? பெண்பால் பன்மைக்கு ஒரு அலிஃபையும் தேயும் சேர்ப்பாங்க. ஆலிமுன் ஆலிமாத்துன். நீங்கள் இஸ்முல் ஃபாயில் அப்படியே சர்ஃப் செஞ்சால் உங்களுக்கு தெரியும். ஆலிமுன் ஆலிமானி ஆலிமூன, ஆலிமத்துன் ஆலிமத்தானி ஆலிமாத்துன். ஆலிமாத்துன்ல என்ன வருது? ஒருமை சீர்கெட்டு போகலை. இந்த ஆலிமாத்துன்னு போகிறோம், இதில் ஒருமை சீர்கெட்டு வந்திருக்கான்னா ஒருமையுடைய அமைப்பு மாறாமல் தான் பண்ண வந்திருக்குது. இப்போ ஆலிமாத்துன்னு தான் இருக்குல்ல, ஆலிமாத்துன்னு அலிபத்தையை சேர்த்துருக்குறீங்க. ஆலிமத்தையை எடுத்துகிட்டு பார்த்தா ஆலிமு கரெக்டாக தானே இருக்குது. ஆலிம் என்பதனுடைய ஒருமையுடைய அமைப்பு மாறவில்லை, ஆலிமாத்திலையும் மாறலை. அது மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் இது அலிபத்தையை வைத்திருக்கக்கூடிய ஜம்மு. இதுவும் சீரான ஜம்மு தான். இது சீரான பெண்பால் ஜம்மு, சாலிமான ஜம்மு தான் இது.
ஆனால் இது பேர் என்னது, பெண்பாலில் உள்ள ஜம்மு. இந்த மாதிரி பன்மையாக இருந்தால் இதுக்கு வரக்கூடிய வேற்றுமை என்னன்னு கேட்டால் ரெண்டு தான். ஆலிமாத்துன், ஆலிமாத்தின். ஆலிமாத்தன் வராது. இந்த நடுவில் இருக்கு பாருங்க, ஆலிமாத்தன் வர வேண்டிய இடம் இது. அதுக்கு ஆலிமாத்தின் தான். அதாவது ரஃபு செய்யும் ஃபர்ஸ்ட் வேற்றுமை வந்து ஆலிமாத்துன். இப்போ நசப்பு செஞ்சு படிக்க வேண்டி இருக்கிறது. ஆலிமாத்தன் பெண்பால் பன்மையை வந்து ஆலிமாத்தன் என்று படிக்கக்கூடாது. நசப்பு செஞ்சாலும் ஆலிமாத்தின். ஜர்ரு செய்ய வேண்டி இருக்கிறது மூன்றாம் வேற்றுமை ஆலிமாத்தின். பெண்பால் பன்மைக்கு உள்ளது ரெண்டு தான். ஆண்பால் பன்மைக்கு வந்து மூண மீன, லூன லீன. பெண்பால் பன்மைக்கு என்னன்னு கேட்டால் துன் தின், அவ்வளவுதான். தன் கிடையாது. அப்போ ஆலிமாத்துன், தூவும் கிடையாது. ஆலிமாத்துன், ஆலிமாத்தின், ஆலிமாத்தின். இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா பெண்பால் பன்மைக்கு உரிய சொல்ல வந்து அதை வந்து இதை எடுப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு உதாரணம் காட்டுறதா முஸ்லிமாத்துன். முஸ்லிமாத்துங்கிறது முஸ்லீம் என்பதுடைய பெண்பால் பன்மை முஸ்லிமாத்துன். அப்போ முஸ்லீமுடைய அந்த வடிவம் சிதையாமல் இந்த பன்மை வந்திருக்குது. இதுக்கு ரஃபு செய்யும் பொழுது முஸ்லிமாத்துன், நசபு செய்யும் பொழுது முஸ்லிமாத்தன் கிடையாது, முஸ்லிமாத்தின். ஜர்ரு செய்யும் போது முஸ்லிமா, அது பிரச்சனை, கரெக்டாக ஜர்ரு கணக்கு தெரியுது. ரஃபு நடுவில் தான் குழப்புது. முஸ்லிமாத்துங்கிறது ரஃபு கரெக்டாக இருக்குது. முஸ்லிமாத்தின்ங்கிறது கடைசியில் உள்ளது. ஜர்ருக்கு ஜர்ரு கரெக்டாக இருக்குது. இங்கே என்ன வர்றது, நசபு வர்ற இடம். நசபு வர்ற இடத்துல வந்து ஜெய்தன் வர்ற மாதிரி முஸ்லிமாத்தன் என்று வரணும், வராது. இதில் இந்த பெண்பால் பன்மையில் வந்து ஆலிமாத்துன், ஆலிமாத்தின், முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், சாலிஹாத்துன், சாலிஹாத்தின், இவ்வளோதான் வருமே தவிர என்ன வராது. இதில் வந்து ரஃபோ நசபு வராது. நசபுடைய இடத்துலையும் என்ன வரும், கசர் தான் வரும். நசபுடைய இடத்துல என்ன செய்யும், கசர் தான் வரும். அந்த கசர் தான் அதுக்கு நசபு. அதே மாதிரி வந்து முனாஃபிகாத்துன், முனாஃபிக்குன்னா ரெட்டை வேஷம் போடுறவன், அதை வந்து பெண்பால் பன்மையாக்குறான் தான் முனாஃபிகாத்துன். முனாஃபிகாத்துன் என்பதுக்கு என்ன செய்யணும், முனாஃபிகாத்துன், முனாஃபிகாத்தின், அவ்வளவுதான். மறுபடியும் இப்போ ஜர்ரு செஞ்சால் முனாஃபிகாத்தின் தான். அப்போ ஆண்பால் பன்மையில் வாவுன்னு வந்தால் முஸ்லிமூன, முஸ்லிமீன. பெண்பால் பன்மையில் அலிஃபுத்தே வந்தால் முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், ஆலிமாத்துன், ஆலிமாத்தின், சாலிஹாத்துன், சாலிஹாத்தின் என்று சொல்லணும். இது வந்து இது பெண்பால் பன்மையுடைய சட்டம். ஆண்பால் பன்மையை படிச்சுட்டோம், பெண்பால் பன்மையை படிச்சுட்டோம். அந்த ரெண்டு பன்மையுமே சீரான பன்மை, அதாவது ஒரு ஒழுங்கில் வருது. எந்த சொல்ல நீங்களா உண்டாக்கிடலாம். ஆனால் உடைச்சிக்கிட்டு வர்ற ஜம்முன்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு முடியாது. எது எதுக்கு எப்படி சொல்கிறான்ருக்கு அதுக்கு ஒரு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம தக்சீர் ஜம்முன்னு சொல்லுவாங்க. அது இப்போ எடுக்க வேணாம், இது இந்த தொடரில் அது சொல்லுவோம், அது கடைசியாக சொல்லுவோம். இது போக நம்பர்களில் வந்து 10 அஷ்ரண்டா 10 தெரியும். அதுக்கப்புறம் வந்து 10 10ஆக கூட்டிகிட்டு போகும்ல, அதை என்ன செய்வாங்கன்னா அரபியில் வந்து இந்த ஆண்பால் பன்மை மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அஷ்ரண்டா 10, இஷ்ரூன 20, சலாசூன 30, அறுபது வாவுன்னு சேர்க்குறாங்க பாருங்கள். ஆனால் இது ஒருமை தான். இது சலாசூனங்கிற ஒருமை தான். 30 என்ற ஒரு ஒரு சொல்லுடைய அர்த்தம் தான் அது. அப்போ சலாசூன இஷ்ரூனண்டா 20, சலாசூனண்டா 30, அறுபவுனண்டா 40, ஹம்சத்திலேருந்து ஹம்சூன 50, சித்தத்திலேருந்து சித்தூன 60, சபத்திலேருந்து சபூன 70, சமானியத்திலேருந்து சமானூன 80, திசத்திலேருந்து திசுன 90, அப்புறமேலு 90க்கு அப்புறம் 100 பேர் அது வராது, அவ்வளோதான். வணங்குதா? அப்போ இந்த மாதிரி உள்ளதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா 10களை குறிக்கக்கூடிய நம்பர் 20லேருந்து 90 வரைக்கும். 10க்கு தான் அசுரன்று வந்து அதில் வாவுன்னு வராது. முதல் 10க்கு வந்து வாவுன்னு வராது. 20லேருந்து 90 வரைக்கும் என்ன செய்யும்னு கேட்டால் அதை வாவுன்னு சேர்ப்பாங்க. இஷ்ரூன, தலாசூன, அர்பவுன, ஹம்சூன, சித்தூன, சபூன, சமானூன, திசுனு அப்படி சேர்ப்பாங்க. இப்படி சேர்க்கும் பொழுது இந்த சொல்ல உண்மையில் என்னது, ஒருமை. ஆனால் கண்ணுக்கு எப்படி தெரியுது, பன்மை மாதிரி தெரியுது. முஸ்லிமூன,
ஆலிமூன சாலிஹூனன்னு தெரிகிறது. அப்போ கண்ணுக்கு பன்மையாக தெரிந்தால் அதுக்கு என்ன செய்வாங்க என்று கேட்டால் இந்த மாதிரி சொல்லுவாங்க. எப்படி? இசுரூன இசுரீன. இந்த போட்டுக்கு பாருங்க, அதை போட்டு கண்ணு பெருசாக்குன்னா தெரியுமான்னு தெரியல, பார்க்குறேன். சரி, இப்போ வந்து இந்த 20ங்கிற சொல் இருக்கு பாருங்களேன், அதுக்கு வந்து இசுரூன, 20க்கு இசுரூன. இந்த இசுரூன என்பதை வந்து ஆண்பால் பன்மை முஸ்லிம் மூணுன்றுச்சுல அதில் மாத்திர மாதிரி இஸ்ரீன. இசுரூன என்றாலும் 20 தான், அதை சொல்கிற இடம் ஒன்று. இஸ்ரீன ஒரு மாற்றம்தான். அப்போ ரஃபு செய்யும்போது இசுரூன, நசபு ஜர்ரு செய்யும்போது இஸ்ரீன இஸ்ரீன. நம்ம 30க்கு என்னது? சலாசூன 30, சலாசீன. சலாசூன என்பதற்கு சலாசீன என்று ஒரே ஒரு வேற்றுமை தான். அது மாதிரி அர்பஊன அர்பஈன, ரெண்டுக்குமே 40 தான் அர்த்தம். ஹம்சூன ஹம்சீன, சித்தூன சித்தீன, சபூன சபஈன, சமானூன சமானீன, திஸ்ஊன திஸ்ஈன. இவைகள் வந்து இது பதின்மை எண்கள், அதாவது 10 10 குறிக்கக்கூடிய எண்கள். இது வச்சுக்கிறங்க. இந்த பதின்மை எண்களாக இருந்தால் இது இது ஒருமையாக இருந்தாலும் இந்த சொற்கள் எல்லாமே வந்து 20 என்பது ஒருமை தான். அது 20ங்கிறது வந்து அதுக்கு ஒருமை தனியாக இல்லை, அதுவே ஒருமை தான். 30ங்கிறது ஒருமை தான், 50ங்கிறது ஒருமை தான். ஒருமை சொல்லாக இருந்தாலும் இந்த ஒருமைக்குரிய ஏறாப்ப கொடுக்க மாட்டோம். இசுரூனுன் இசுரூனன் இசுனின் அப்படி கொடுக்க மாட்டேங்கிறோம். வேற என்ன செய்கிறோம்? இசுரூன இஸ்ரீன, ரூன ரீன, சலாசூன சலாசீன, சூன சீன. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறோம்னு கேட்டால் அந்த ஏராபுகளை வந்து மாற்றுறோம். அப்போ இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஜம்முல கொண்டு சேர்த்து விட்டுறாங்க. எதை? இந்த 10ல் வரக்கூடிய நம்பர்களை வந்து பன்மையில் கொண்டு என்ன செய்கிறாங்க? நுழைச்சி விட்டுறாங்க. அப்போ இது வரைக்கும் பார்த்ததனுடைய சுருக்கத்தை சொல்வதாக இருந்தால், சாராம்சமாக சொல்வதாக இருந்தால், ஒருமையான சொற்களுக்கு வந்து ரன் ருன் ரின் என்றும் ரா ரூ ரி என்றும் வரும் வேற்றுமை. அந்த ஒருமையான சொற்கள் வந்து வேற்றுமொழி சொல்லாக இருந்தால் ரா ரூ 2 தான் வரும், ரீ வராது. பெண்களின் பெயராக இருந்தால் ரா ரூ தான் வரும். அதே மாதிரி வந்து அஃபாலு என்று இருக்குமேயானால் அஃபாலு அஃபால 2 தான் வரும். ஃபுஆலு என்று இருக்குமேயானால் ஃபுஅலு ஃபுஅல 2 தான் வரும். ஃபுஆலு என்று இருக்குமேயானால் ஃபுஆலு ஃபுஆல 2 தான் வரும். மஃபுஅலு என்று இருக்குமேயானால் மஃபுஅலு மஃபுஅல 2 தான் வரும். எண்களுக்கு தான் இது. அதே மாதிரி வந்து இதுக்கெல்லாம் அப்படி வந்துருச்சா. அடுத்தது வந்து என்னென்னு கேட்டால் இது ஒருமையுடைய விஷயம் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு விதிவிலக்கு அலிஃபுனூன் வந்துச்சுன்னு சொன்னால் உஸ்மானு உஸ்மான, இதெல்லாம் வந்து ஒருமையான சொற்களில் வரக்கூடிய சேஞ்சுகள், மாற்றங்கள், வேற்றுமைகள், உறுப்புகள். அதுக்கடுத்து வந்து இதில் ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க. வேற்றுமொழி சொல்லாக இருந்து அதில் 3 எழுத்து சொல்லாகவும் இருந்து நடுவில் சுக்கூனும் இருக்கும் என்று சொன்னால் அந்த சொற்களை அரபி சொல்லு மாதிரி பயன்படுத்திட்டு போங்க. நூஹுன் நூஹன் நூஹின்று போடுங்க, வேற்றுமொழி சொல்லாக கணக்கு பண்ணாதீங்க என்று வச்சிருக்கிறாங்க. அது ஒரு விதிவிலக்கு. அந்த விதிவிலக்கிலேயே ஒரு குழப்பம் வரும் என்று சொன்னால், எப்போ குழப்பம் வரும்? அதே மாதிரி சொல்லு அரபியிலும் இருக்கும் என்று சொன்னால் குழப்பம் வரும். அப்படி வரும் என்று சொன்னால் அப்போ அது அரபி சொல்லாக பார்க்காம பண்ணிடுறேன்னா மிஸ்ரு உதாரணம். மிஸ்ருங்கிற சொல்லு 3 எழுத்து சொல்லா இருக்குது, நடுவில் சுக்குன் இருக்குது. மிஸ்ருன் மிஸ்ரன் மிஸ்ரன் சொல்லலாம்ன்றாலே மிஸ்ருன்னு ஒரு வார்த்தை அரபியில் இருக்குது, அதுக்கு அர்த்தம் வேறையா இருக்கிறது. அந்த அர்த்தத்தை சொல்கிறோமா இந்த அர்த்தத்தை சொல்கிறோமான்னு ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வர்றதுனால என்ன செய்வாங்க? மிஸ்ருங்கிற வார்த்தையை வந்து அந்த மிஸ்ருங்கிற நகரத்தை குறிப்பதாக இருந்தால் மிஸ்ரு மிஸ்ர, ஒரு ஊர் ஒரு நகரம் என்று அர்த்தத்தை குறிப்பதாக இருந்தால் மிஸ்ருன் மிஸ்ரன் மிஸ்ரின். இது வரைக்கும் அந்த விதிவிலக்கு பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா இருமையான சொற்களாக இருந்தால் அந்த சொற்களுக்கு வந்து ஏராப் எப்படி வரும்னா மானி மைனி ராணி ரைனி முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி. அது வந்து எந்த வகையான இருமையாக இருந்தாலும் சரி,
ரஜுலுன் ரஜுலானி, ரஜுலானி ரஜுலைனி, ஹஜரானி ஹஜரைனி, மஸ்ஜிதானி மஸ்ஜிதைனி, கிதாபானி கிதாபைனின்னு என்ன செய்யும், எல்லா இருமைகளுக்கும் இப்படி ஏறா போகிறோம். இந்த இருமையில் இல்லாமல் இருந்து இருமை மாதிரி இருக்கக்கூடிய 1 2, அதாவது இசுனா 1 2 இல்லை, இசுனானி 2ங்கிற நம்பர், பெண்பாளுக்கு இசுனானி இசுனத்தானி, ஆண்பாளுக்கு இசுனானி, அந்த சொல்லாக இருந்தால் அது முறைப்படி இசுனானுன் என்று ஒருமையில தான் சேர்க்கணும். ஆனால் இப்போ கண்ணுக்கு இசுனானின்ற அது இருமை மாதிரி தெரிகிறதுனால இசுனானி இசுனைனி இருமையில் அதை சேர்த்து விட்டுறாங்க. அதே மாதிரி கிலா கில்தா 2 சொல்லு இருக்குது. இந்த 2 சொல்ல தனியாக யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து ஹுமா என்று லமீரோட சேர்த்து யூஸ் பண்ண முடியும், அல்லது இருமையான சொற்களோடு யூஸ் பண்ண முடியும். இருமையான சொற்களோடு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிலாவில் கில்தாவில் எந்த ஒரு சேஞ்சும் வராது. லமீரில் யூஸ் பண்ணிங்கன்னா கிலா ஹுமா கிளை ஹிமா, கிலா குமா கிளை கிமா, அது மாதிரி கில்தா ஹுமா கில்தை ஹிமா என்று என்ன செய்யும், கிலா கிளை, கில்தா கில்தை என்று இருமை மாதிரி வடிவம் எடுக்கும் என்பதை பார்த்துட்டோம். அடுத்ததாக என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஆண்பால் பன்மையில் வாவுன்னு வரக்கூடிய சொல்லு, வாவுன்னு வரக்கூடிய சொல்லாக இருந்தால் என்ன செய்வோம், ஆலிமூன ஆலிமீன, முஸ்லிமூன முஸ்லிமீன, முனாஃபிகூன முனாஃபிகீன இப்படி சொல்லிடுவோம். பெண்பால் பன்மையில் அலிஃபுத்தே வர்ற பன்மையாக இருந்தால் என்ன செய்வோம், ஆலிமாத்துன் ஆலிமாத்தின், தன் கிடையாது. இதில் 2 வேற்றுமை தான். பெண்பால் அலிஃபுத்தே வச்சு ஜம்மு வந்துச்சுன்னு சொன்னால் ஆலிமாத்துன் ஆலிமாத்தின், முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின், முனாஃபிகாத்தும் முனாஃபிகாத்தின்னு சொல்லுவோம். இதுலேயே இந்த இது முஸ்லிமூனன்று இருக்குல்ல அந்த பன்மை, அந்த மாதிரி வடிவத்தில் 10 மடங்கை சொல்லக்கூடிய நம்பர்கள் அரபில் இருக்கிறது. அதாவது 30 40 50 60 70 80 90 வரைக்கும் உள்ளது. 30 40 50 60 70 80 90 வரைக்கும் 7 நம்பர்கள் வந்து முஸ்லிமூன மாதிரி வரும். முஸ்லிமூன ஆலிமூனன்ற மாதிரி வாவுன்னு வச்சு வரும். அது ஒருமையாக இருந்தாலும் நம்ம பன்மை கணக்கில் சேர்த்துக்கிட்டு என்ன செய்வோம், இஷ்ரூன இஷ்ரீன, சலாசூன சலாசீன, அர்பவுன அர்பஈன, ஹம்சுன ஹம்சீன, சித்துன சித்தீன, சபூன சபீன, சமானுன சமானீன, திசுன திசீன இப்படின்னு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அந்த வேற்றுமையுடைய வகைகளை பார்த்துட்டோம். இன்னும் எஞ்சிய வகைகள் சிலது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.